உங்கள் விஜய். நம்பினார் கெடுவதில்லை. வாங்கம்மா வாங்க, வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க. இந்த காதல் ஜோடியவா நீ பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இரு மலரையா நீ பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். கையில அடிபட்டு இருந்தாலும் ஸ்பூன்ல சாப்பிட்டுருக்கலாம். ஆனா மீனாட்சி தன் கையவே ஸ்பூன் ஆக்கி அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறான்னா அவளுக்கு வேட்டைய மேல அன்பு பாசம் காதல்லாம் இல்லாமையா இருக்கும். இப்ப சொல்லுமா, வேட்டையனையும் மீனாட்சியும் பிரிச்சிடலாமா? சொல்லு சுதா, சொல்லு. மீனாட்சி மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சுதா? என்னால என் கண்ணையே நம்ப முடியல மாமா. எங்களாலையும் தான் நம்ப முடியல. ஆனா நாம கண்ணார பார்த்த அந்த உண்மையான காட்சிய அத நாம நம்பித்தானே ஆகணும். மனசுல வேட்டையனை சுமந்துகிட்டு மீனாட்சி அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாமா? ஏன் மாமா, வேட்டையன் கையில அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு உதவி பண்றதுக்காக மீனாட்சி ஊட்டி விட்டுருக்கலாம்ல. அத பார்த்து நாம ஏன் காதல்னு நினைக்கணும்? கையில அடிபட்டு இருந்தா அதுக்கு ஊட்டி தான் விடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருந்தா அவன் சாப்பிட்டிருப்பான். ஸ்பூனை மறந்திருக்கலாம்ல. வேணும்னு கூட மறந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, மீனாட்சி வேட்டையனை விரும்புறான்னு என்னால இப்பவும் நம்ப முடியல. நீ ஏம்மா உன் மகனுக்கு நல்லதையே நினைக்க மாட்டேன்ற? அதானே, ஒரு மகனுக்கு ஒரு நல்ல தாயா நீ ஏன் எப்பவுமே இருக்க மாட்டேங்கிற? உன் அக்கா மகன் சரவணன் மேல உனக்கு இருக்கிற பாசம் ஏம்மா உன் மகன் மேல உனக்கு இருக்க மாட்டேங்குது? உனக்கேம்மா இந்த ஓர வஞ்சனை? ஒருவேளை நீயும் அக்கா மீனாட்சியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த பிள்ளைங்களை மாத்திட்டீங்களா என்ன? சரவணன் தான் உன் மகனா? வேட்டையன் உன் மகன் இல்லையா? மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன நோக்கடிக்கிறீங்க? பின்ன என்னம்மா, உன் மகனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நாங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அதுக்கு முட்டுக்கட்டையா தானே இருக்க. மீனாட்சிய கனடாவுக்கு அனுப்பி வச்சிடுறேன்னு சர்வ சாதாரணமா சொல்றிய. அவ கனடாக்கு போயிட்டா உன் மகன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அவன் தனி மரமா அனாதையா நிக்க மாட்டான். அப்புறம் வைதேகி காத்திருந்தாள் விஜயகாந்த் மாதிரி கையில ஒரு வளையல வச்சுக்கிட்டு தினமும் ராத்திரி 8 மணிக்கு ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே தெரிய மாட்டான். அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மனசுல மீனாட்சி வச்சுக்கிட்டு அவன் எப்படி இன்னொருத்திக்கு தாலி கட்டுவான் சுதா? நீ மீனாட்சிய கனடாக்கு அனுப்பி வச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? கனடாவில் இருக்க உன் அக்கா மீனாட்சி வீடு பசுமையாகும். ஆனா உன் வீடு கொடூர பாலைவனமா ஆகும். உன் அக்கா வீட்டுல ஜெகஜோதியா குத்து விளக்கு எரியும். ஆனா உன் வீட்டுல இருக்க குத்து விளக்கு ஃபியூஸ் போயிடும். உன் அக்கா மகன் சந்தோஷமா இருப்பான். ஆனா உன் மகன்
தாடியை வளர்த்துக்கிட்டு நாசமா போயிடுவான். பரவாயில்லையா? உன் மகன் வாழ்க்கை வீணா போனா பரவாயில்லையா? சொல்லு சுதா. அத்தை, வேட்டையன் வாழ்க்கை நாசமா போகணும்னு நான் நினைப்பேன். நான் சொல்லுங்க. அப்படிதாம்மா நினைக்கிற? நீ இது வரைக்கும் உன் மகனுக்கு எப்பவாவது எதுலயாவது ஆதரவா இருந்திருக்கிறியா? அவன் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணானே, அப்ப நீ அவன் பக்கமா இருந்த? அந்த கல்யாணம் நிக்கணும்னு எங்க பக்கமா தானே இருந்த? இந்தாம்மா, நாங்க இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ எதை வேணா பண்ணு. யாரை வேணாலும் கனடாக்கு அனுப்பு, இல்லை காஷ்மீருக்கு அனுப்பு. உன் மகன் வாழ்க்கை தானே, எங்களுக்கு என்ன வந்தது? மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. வேட்டையும் மீனாட்சியும் எப்படி பழகுறாங்கன்னு பொறுமையா கவனிச்சு பாரு. உனக்கே உண்மை என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. போயிட்டு வாமா. வரேன் மாமா. வரேன் அத்தை. அப்பா முடியலடா சாமி. சும்மா சொல்லக்கூடாது மீனாட்சி, சூப்பரா வண்டி ஓட்டுற. நான் கூட சில நேரத்துல கொஞ்சம் பயந்து மெதுவா ஓட்டுவேன். ஆனா நீ பாட்டுக்கு அசால்ட்டா ஓட்டிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் அண்ணனை வச்சே ஓட்டியிருக்கேன். ம், நிஜமாதான். என்ன சுதா, என்ன பண்ற? ம், சுதா, உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ற? இப்பதான்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டது ஓகே, மாத்திரை சாப்பிட்டியா? ம். என்ன ஏதோ மீனாட்சி வண்டி ஓட்டினான்னு சொன்ன? அட ஆமா சுதா, அடிபட்ட கையை வச்சுக்கிட்டு டபுள் அடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். கொடுங்க மாமான்னு வண்டியை மீனாட்சி ஓட்டிருச்சு. எப்பவுமே கல்லிடக்குறிச்சியிலேருந்து செங்கோட்டை வர்றதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா இன்னைக்கு மீனாட்சி 1 மணி நேரத்துல சல்லுன்னு வந்துருச்சு. போதும் போதும் என் பெருமை பேசினது. என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. வேற என்ன, மதியம் நீ கொண்டு வந்து அதே சுண்டக்காய் குழம்ப கொண்டு வா மீனாட்சி. அதான் இன்னும் டேஸ்ட் நாக்கிலே இருக்கு. ம், ம். சரி இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா, இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு மீனாட்சி பிச்சிருச்சுல? ம். அப்படியே உன் கை பக்கம் வந்தாமா, ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி அப்படியே இருக்கு. நானும் அதான்டா நினைச்சேன். மீனாட்சி நல்லா சமைக்கிறாள்ல? நல்லான்ற வார்த்தைலாம் ரொம்ப கம்மிமா. சூப்பர். ம். பலே. பா போடிங்க போடிங்க. இது என்ன மீனாட்சி, இமயமலைய தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்திருக்க? எதுக்கு இவ்வளவு சாப்பாடு? சாப்பிடுங்க மாமா. நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க, அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணாமா? ஐயோ, ம், அதுக்கு நீ இவ்வளவு சாப்பாடா? இவ்வளவு சாப்பிட்டா உன மாதிரி குண்டாயிருவேன் மீனாட்சி. ம். அம்மா மாதிரி குண்டாயிருவேன்னு சொல்ல வந்தேன். டேய், அப்ப நான் குண்டா? ம். இல்ல, 2 பேரும் நல்ல சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா இருக்கீங்க. ஆள பாருங்க. சரி சாப்பிடுங்க. ம், சரி குழம்பு ஊத்து. இருங்க, நல்லெண்ணெய் வேணாமா? வேணும் வேணும் வேணும். போதும்டா. நெக்ஸ்ட் ம். கேரட். மாமா உத வாங்க போறீங்க பாருங்க. கேரட் சாப்பிட்டாதான் கையில இருக்கிற புண்ணெல்லாம் சீக்கிரமா ஆறும். கிடையாது, அதுக்கு மாத்திரை மருந்து தான் சாப்பிடணும், கேரட் கிடையாது. மாமா என்ன? தட்டை கொண்டாங்க. தட்டை கொண்டாங்கன்னா ம், சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுறது? ம். ஸ்பூன் இருக்கோ? வேட்டையனுக்கு மீனாட்சி மாதிரி பொண்டாட்டி தான் சரி.
அத்தை மாமா எங்க? தண்ணி குடிக்க போனா மீனாட்சி. அப்படியா? 2 நாளா கட்டை பிரிச்சு காயத்தை கிளீன் பண்ணி மருந்து போட விடல அத்தை. இன்னைக்கு வரட்டும், சும்மா விடுறதா இல்ல. ஹம். சரி மீனாட்சி, நான் தூங்க போறேன். ம். நம்ம சார் தூங்க போறியா? ஆமாண்டா. ஓகே, குட் நைட். குட் நைட். சரிடா, அம்மா தூங்க போயிட்டாங்க, நாமளும் தூங்க போலாமா? என்னது தூங்க போலாமாவா? ஆ. மதியம் என்ன சொன்னீங்க? மத்தியானம் என்ன குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருப்பேன். போட்டணும் அது இல்ல. அப்புறம் இன்னைக்கு கட்டை பிரிச்சு காயத்தை கிளீன் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, என்ன? ஐயோ மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, அது மட்டும் வேணாம் மீனாட்சி. என்ன வேணாம்? ஐயோ மீனாட்சி மீனாட்சி சொன்னா கேளு மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி, அது மட்டும் வேணாம் மீனாட்சி. ஐய, முதல்ல உட்காருங்க. மீனாட்சி கையெடு மீனாட்சி, எனக்கு இப்பவே வலிக்குது, சொன்னா கேளு மீனாட்சி. உட்காருங்கன்னு சொன்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல. உட்காருங்க. ஐயா, சின்ன பிள்ளைத்தனமா கை நீட்டுங்க. ம். நீட்டுங்கண்ணா, அந்த கை. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி. ம். ம். வலிக்காம கிளீன் பண்ணி மருந்து போடுவேன், சரியா? நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா அது வலிக்கும். இன்னைக்கு வலிக்காது. எப்படி? அதெல்லாம் அப்படிதான், வேணும்னா பாருங்க. காட்டுங்க. அம்மா, அப்பா ஐயோ, இன்னும் தொடவே இல்ல மாமா. தொடலையா? சரி, அப்ப தொட்டோன்னு சொல்லு, கத்துறேன். ஓ, எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கு. வலிக்கலல? ஆஹா. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் மீனாட்சி, இன்னைக்கு கை எரியவே இல்லடா. இது புது மருந்து மாமா, போட்ட உடனே எரியாது. அப்புறம் வெயிட் அண்ட் see. வெயிட் அண்ட் சீயா? ஆமா மாமா, சாரி. குட் நைட். மீனாட்சி தெளிவா சொல்லிட்டு போ. வெயிட் அண்ட் சீனா ஒன்றும் புரியலையே. ஆ, ஐயோ, தெரியுதுடா. மீனாட்சி, இதான் அந்த வெயிட் அண்ட் சீயா? ஆமா, நல்லா இருக்கா? ஐயோ, தெரியுதுடா, நல்லா தெரியுதுடா, இப்போ தெரியுதுடா. ஐயோ, டென்ஷன். அம்மா. வேட்டையனுக்கு மீனாட்சி மாதிரி பொண்டாட்டி இல்ல, மீனாட்சி தான் சரியானவ. மறுபடியும் சேலை. நல்ல காலத்திலே நமக்கு சேலை மடிக்க வராது, இப்போ இந்த நொல்ல கையை வச்சுக்கிட்டு எப்படி இந்த சேலையை மடிக்கிறது? இத்தினூண்டு 2 கையை வச்சுக்கிட்டு எப்படி இந்த சேலையெல்லாம் பொம்பளைங்க அசால்ட்டாக மடிக்கிறாங்க? அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்ப்பா. சரி, எப்படி இதை மடிக்கிறது? ஐடியா யாருக்கிட்ட? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி, இப்போ வேற மாதிரி.
கையில பிடிச்சா தானே மடிக்க முடியாது. தரையில போட்டு அலேக்கா மடிச்சா போ. நீ வா. அம்மா முடியலடா சாமி. இந்த சேலையை மடிக்கிறதுக்குள்ள என் குறுக்கு யாத்தே. உன்னையெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? நீ எப்பமா வந்த? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அத ஏமா கேக்குற? சொல்லுடா. வெயில் சுள்ளுன்னு அடிக்குதே, உன் நல்ல சேலையெல்லாம் கலர் ஃபேடாகி போயிருமேன்னு எடுத்து மடிச்சு வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அதை மடிக்கிறதுக்குள்ள என்னால முடியலம்மா. ஏண்டா மடிக்கணும்னா தோச்ச சிலையை இப்படியா போட்டு அழுக்கு பண்ணுவ? நியாயமான கேள்விதான். ஆனா நீங்க மடிக்கிற விஞ்ஞானம் என்னன்னு எனக்கு தெரியலையே. இப்படி குடுறா சொல்லித் தரேன். இந்தா இந்தா. ம். இதை நம்ம முதல்லே பண்ணியிருக்கணும். இவ்வளவுதான். இவ்வளவுதானா? அப்போ ஒரே ஆள் அதை மடிச்சிடலாமா? இது தெரியாம போச்சு. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சமையல் முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். போமா, டேக் ரெஸ்ட். இப்ப இந்த புடவை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை இப்ப எப்படி மடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அக்கா மகன் சரவணன் மேல உனக்கு இருக்கிற பாசம் ஏமா உன் மகன் மேல உனக்கு இருக்க மாட்டேங்குது? நீ இது வரைக்கும் உன் மகனுக்கு எப்போவாவது எதிலையாவது ஆதரவா இருந்திருக்கிறியா? அவன் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணானே, அப்ப நீ அவன் பக்கமா இருந்த? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இதை எடுத்து ஐயோ மாறி போச்சே. என்னம்மா கரெக்டா மடிக்கிறேனான்னு பார்க்க வந்தியா? நான் மடிச்சு காட்டுறேன் பார். என்னம்மா அப்படி பாக்குற? என் மேல உனக்கு கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லையா? எதுக்கு கோவப்படணும் வருத்தப்படணும்? நிஜமா எந்த வருத்தமும் இல்ல. எதுக்குமா வருத்தப்படணும்? நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாவே இருந்ததில்ல. அது உனக்கு வருத்தமா இல்லையா? அம்மால ஏதுமா நல்ல அம்மா கெட்ட அம்மா? அம்மா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நீ ஏன் அப்படி சொல்ற? எனக்கு காரணம் புரியல. வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்கள்ல நான் உனக்கு பக்கபலமாவோ ஆதரவாவோ இல்லையே வேட்டையா? அத நினைச்சு உனக்கு என் மேல கோவம் இல்லையா? நீ என்ன இப்படி எனக்கு ஆதரவு இல்லாம போயிட்ட? எனக்கு சத்தியமா புரியலமா. என்ன 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்க. புருஷன் இல்லாம தன்னந்தனியா போராடி வளர்த்திருக்க. சமுதாயத்துல என்ன ஒரு ஆளா மாத்திருக்க. நான் கேட்கிறப்பெல்லாம் சட்ட துணிமணி எடுத்து கொடுத்துருக்க, சோறு போட்டிருக்க, செலவு காசு கொடுத்துருக்க. இதை விட என்ன பெரிய ஆதரவு வேணும்? இல்ல வெட்டியா, நான் இத பத்திலாம் சொல்லல. வேற எதை சொல்ற? உன் கல்யாண நேரத்துல நான் உன் பக்கம் இல்லையே வெட்டியா. எல்லா அம்மாவும் தான் மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலையே.
நீ மீனாட்சி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. ஆனா நான் அதுக்கு எதிரா தானே இருந்திருக்கேன். என்னடா அம்மாவே இப்படி பண்றாங்களேன்னு உனக்கு தோணுனதே இல்லையா? நீ நியாயமா தானமா இருந்த, அதுக்கே நான் கோவப்பட போறேன். மா, மீனாட்சி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது தப்பு. இஷ்டம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணாதரான்னு நீ நல்லது தானே சொன்ன. நீ பண்ணது 100% நியாயமானதான் சுதா. அதனால எனக்கு உன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்லை. அது மட்டும் இல்லை, நான் உன்னை நினைச்சு சந்தோஷம் தான் பட்டிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? பெத்த மகனா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், நியாயம்டா, நேர்மடா, நீதிடான்னு மனுநீதி சோழ மாதிரி உறுதியா நின்ன பாத்தியா? நீ ஸ்டீல நின்ட்டமா. வேட்டையா? மா, இங்க பாரு, சும்மா மகனுக்கு இது பண்ணலையே அது பண்ணலையே நினைச்சு ஃபீல் பண்ணாம ரெஸ்ட் எடு. ஏன்னா எனக்கு இப்ப என்ன விட நீதான் முக்கியம், புரியுதா? என் வாழ்க்கையை கூடி சீக்கிரம் நான் எப்படியா சரி பண்ணிப்பேமா. அதை நினைச்சு நீ வருத்தப்படாதண்ணா. என் ரசிக்க அதான் குக்கர் விசில் அடிக்கிறான். நான் போய் என்னன்னு பாக்குறேன், இது அப்புறமா மடிச்சுக்கிறேன். நீ போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடு போ.